Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா தோசைங்கிறது நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவு தோசை, கோதுமை தோசை கம்பேர் பண்ணையில் ரவா தோசை ப்ரிப்ரேஷன் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குங்க. அண்ட் நார்மல் தோசையை விட ரவா தோசை ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி வீட்லேயே குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிருங்க. தயிருக்கு ஏற்ற அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1 கப் ரவை, அதே 1 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே தேவையான அளவு ஒரு 1/4 கப் அளவு மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே மிளகை இடித்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 1/2 hour to 1 hour ஊறணுங்க. நெக்ஸ்ட்டு ஊறினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய்ங்க, இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருந்த தோசையெல்லாம் சுட்டு எடுத்துட்டா அருமையான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.